ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எஸ்பிஹெச் ஆப்ஸில் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சார் லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக ஆடியோ போட்டிருக்காரு. தெளிவாக எல்லாத்தையும் கேட்டு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து ரெகுலர் ஒர்க் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டிஜிட்டல் அது இதில் இப்போ சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் இருப்போம். அது பேஸ் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. வீக்லி 4 டாஸ்க் ஒன்லி அவைலபிள்னு சொல்லியிருக்கு. 4 டாஸ்க்னால் வீக்லி நம்பர் மந்த்லி ஒரு மாதத்துக்கு 4 டாஸ்க் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு 7 டேஸ் கழிச்சு 8வது நாள் தான் உங்களால் நெக்ஸ்ட் டாஸ்க் பண்ணணும். மொத்தமாக மாதத்துக்கே 4 டாஸ்க் தான் கொடுப்பாங்களாம் சார் சொல்லியிருக்காரு. அது 4 டாஸ்க்லேயே ஃபுல் அமௌண்ட் வந்துடும் சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து 4ஆக டிவைட் பண்ணுவாங்க. நம்ம அந்த மந்த்லி சேலரி எவ்வளோ அது 4ஆக டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி தான் வரும். பட் இப்போ ஸ்டார்டிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெகுலர் டாஸ்க்குன்றதுனால ரூ. 50 வரும்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அது டாஸ்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அந்த 4 டாஸ்க்குள்ளே அந்த ஃபுல் அமௌண்ட் நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்குன்றனால இது கம்மியாக கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் டாஸ்க் தேர்ட் டாஸ்க்கில் அது அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து ரெகுலராக கரெக்டாக மந்த்லி பண்ண போகிறோன்னா அந்த மந்த்லி 4ஆக டிவைட் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காரு. அது ஃபுல்லாக நோட்டீஸ் போர்டு தெளிவாக கேட்டுக்கோங்க. நோட்டீஸ் போர்டில் இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை கேட்டு வந்து பண்ணிங்கன்னா தான் டாஸ்க்கு தப்புனாது பண்ணுவீங்க. அப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபுல்லாக கிளியராக படித்து பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. படிக்காத பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இஷ்யூவில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான டிரெக்ஷன் பிடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க டாஸ்க்குள்ளே போகலாம். டாஸ்க்குள்ளே போனோடனே டாஸ்க் 1ன்னு வந்துச்சுங்களா, கோ டூன்னு இருக்குங்களா, வெயிட் பண்ணுங்கள். கோ டூ கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா இங்கே 20 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லுது. வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பாஸ் பண்ணி இது பண்ணிடுறேன். ஓகே, இந்த டாஸ்க் முடிஞ்சு கீழே கோ டு டாஸ்க் பேஜ்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஸ் டாஸ்க் லிமிட் 1 பர் வீக் 1 லிமிட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதான் ஒரு வீக் 1 தான் இருக்கும். ஸ்டார்டிங் இருங்க, பாஸ் பண்ணுறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் அமேசான் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப். ஸ்டெப் 1 வந்து அமேசான் வெப்சைட்டு இல்லை அமேசான் ஆப் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 எனி ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் வந்து டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட் டாப் ஆஃப் த பேஜ் என்ஷூர் த ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் ஆர் விசிபிள். ப்ராடக்ட் டைட்டிலும் விசிபிள் ஆகணும், ப்ராடக்ட் இமேஜும் விசிபிள் ஆகணும். ஃபோர்த் வந்து ஆஃப்டர் டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் ஏ போஸ்ட் அபவுட் த ஸ்க்ரீன்ஷாட். இப்போ என்னென்னா ஃபேஸ்புக்கில் நம்ம போஸ்ட் பண்ணணும், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த பேஜை அப்லோட் பண்ணி மஸ்ட் ஆட் த டேக் இன்டு யுவர் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். இந்த ஹேஷ்டேக் ஜென் ரிவ்யூஸுன்றதை கம்பல்சரி ஆட் பண்ணலாம் உங்களுக்கான அமௌண்ட் டிடக்ஷன் ஆகிடும். ப்ளஸ் அந்த நீங்கள் மிஸ்டேக் பண்ணதுக்கான சார்ஜஸும் பிடிச்சிருவாங்க. அது தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போதைக்கு ஃபேஸ்புக் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. சார் வந்து ரெகுலர் டாஸ்க் வரும்போது எல்லாருக்குமே வரும்னு சொல்லியிருந்தார். அது என்னென்னா ஃபேஸ்புக் இருக்கிறவங்க மட்டும் இப்போதைக்கு பண்ணுங்கள், இல்லாதவங்க ஒரு 2 or 3 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் அப்டேஷன் கொடுப்பார் மறுபடியும் நோட்டீஸ் போர்டில். ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஃபேஸ்புக்கில் சேட் இன்ஸ்டாகிராம் இந்த இதில் பண்ணுறவங்க நீங்கள் அப்போ பண்ணிக்கலாம். சார் அப்போ அப்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வெயிட் பண்ணுற ஃபேஸ்புக் இருக்கிறவங்க மட்டும் இப்போதைக்கு பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்கள். சார் அப்டேஷன்ஸ் கொடுப்பார் நோட்டீஸ் போர்டில், அதான் சொல்லியிருக்காரு. 2 or 3 டேஸ்க்குள்ளே அது அப்டேஷன்ஸ் வரும், நீங்கள் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஃப்த் என்னென்னா பப்ளிஷ் அண்டு காப்பி நம்ம பப்ளிஷ் பண்ணது அந்த இதை காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நார்மலாக சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் கெட் டாஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்களா. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு அமேசான் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப்புக்குள்ளே போயிடலாம். நம்ம அமேசான் ஆப்புக்குள்ளே இப்போ இருக்க ஆப்பு அமேசான் ஆப்புக்குள்ளே வந்துட்டோமா. இதில் எது செலக்ட் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ எந்த ப்ராடக்ட்னாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த மொபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். மொபைலோட அஃபிஷியல் லிங்க் பாருங்கள், இதில் கீழே இருக்க ஒரு இதில் வந்து மேலே சொல்லி காட்டும். இந்த பேஜை வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இது தேவைப்படுதோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டைட்டில் நம்ம அதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் டைட்டில் இதை பார்த்து பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி. நான் சும்மா காப்பி பண்ணிக்கிறேன், நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கில். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ்புக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்துட்டோம். ஃபேஸ்புக்கில் வந்தாச்சு. இப்போ போஸ்ட் பண்ணலாம். இப்போ என்னாச்சு, போஸ்ட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள். போஸ்ட்டுக்கு வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ச் பக்கமே ப்ளஸ் சிம்பிள், அதை கிளிக் பண்ணால் போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பண்ணணும். வேறு ஏதாவது ஸ்டோரி ரீல்ஸ் அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது. போஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணி பண்ணணும்.
போஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்கான இது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா என்ன இதுன்னு போட்டுக்கலாங்க. ஐ லைக் திஸ் மொபைல் கொடுத்துட்டேன். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஹேஷ்டேக் ஒன்று இருக்குது. அந்த ஹேஷ்டேக் நம்ம கம்பல்சரி போட்டாலும் வெயிட் பண்ணுங்க, நான் அது போய் காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஹேஷ்டேக் தான் கம்பல்சரி போட்டாகணும். இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கான இன்கம் எல்லாமே லாஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸு அதுக்கான சார்ஜஸ் சேர்த்து பிடிப்பாங்க. ஓகே, இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா இமேஜ் ஆட் பண்ணிடலாம் நம்ம. வெயிட் பண்ணுங்கள். இமேஜஸ் அந்த இமேஜ் இங்கே இருக்குது. இமேஜை கிளிக் பண்ணியாச்சு. இமேஜ் வந்துடுச்சிங்களா? ஓகே, இமேஜ் வந்தாச்சு. அதுக்கான மொபைலுக்கான ரிவ்யூஸ் லைக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். ஹேஷ்டேக்ஸும் கொடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுறது தான் ஒர்க்கு. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஷேர் கொடுங்க. இப்போ நாங்கள் போஸ்டிங் ஆகிட்டுருக்கு. போஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், போஸ்ட் ஆகிடுச்சிங்களா? ஒரு ஹேஷ்டேக் ஜென்ரிவ்யூன்னு அவங்க அந்த இது போட்டனால அவங்க நம்மளோட இதுக்கு ஃபுல்லாக வந்துடும். போஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லிங்க்கை ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க லிங்க்கை. மறுபடியும் நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இப்போ முக்கியமாக இந்த 5th டாஸ்க் வரை முடிஞ்சு மேக்ஸிமம். இந்த 5th டாஸ்க் சப்மிட் பண்ணுறது தான் காப்பி லிங்க். டைட்டில் வந்து ஃபேஸ்புக்குன்னு போட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்குன்னு போட்டாச்சுங்களா? சூஸ் டைப் ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துக்கோங்க. பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ அது கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட இது வராது. சப்மிட் கொடுத்தோடனே வந்துடுச்சு. வந்த உடனே கரெக்டாக பாருங்க பேஜ் போயிடுச்சா? கோட்டுன்னு இந்த டாஸ்க் பேஜ் வந்துடும். நீங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரிலையும் போய் செக் பண்ணி பார்த்துலாம் உங்களுக்கான அமௌண்ட் ஆட் ஆயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, 50 ரூபா ஆட் ஆயிருக்கு. சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு 50 ரூபா ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தார். ப்ரமோஷன் டீம்னா 15 ரூபான்னு சொல்லியிருந்தார் நினைக்கிறேன். கரெக்டாக எல்லாருமே பார்த்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.